இந்த ஒரு வயசான ஆளு ரொம்ப விலைமதிக்கக்கூடிய ஒரு பொருளை திருடுறதுக்காக அந்த திருட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்படி எந்த இடத்துல திருட போறாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அதுக்குள்ள இருக்க ஒரு பொருளை தான் திருட போயிட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு கட்டிங் பிளேடு, ஸ்பேனர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த கதவை உடைச்சு உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த கேமரால எல்லாத்தையுமே பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டோட கழுத்துலயே மயக்க ஊசி போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு செக்யூரிட்டி கிட்ட இருந்த ஐடி கார்டை எடுத்து அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிக்குள்ளேயே போயிடுறாரு. உள்ள போனதுமே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவர் எந்த பொருளை திருட வந்தாரோ அதை அவர் கண்ணால பாத்துறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொருளை எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த பொருளை தொடுறாரு. அடுத்த நிமிஷமே அங்க இருந்து ரோபோட்ல இவரை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடுது. அதுலயும் இந்த மாதிரி திருடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காகவே பிரத்யேகமா ஒரு ரோபோட் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த ஒரு ரோபோட் வந்து இந்த ஆளை பார்த்து குறி பார்த்து துப்பாக்கி வச்சு சுடுன்னு சுட்டுட்டு இருக்கு. இவரு என்னென்னமோ பண்ணி அந்த துப்பாக்கி சூட்ல இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கையில இருந்து அந்த பெயிண்ட் ஸ்ப்ரே டப்பாவை அந்த ரோபோட்டோட மூஞ்சில தூக்கி விசிடுறாரு. எப்படியே அந்த சின்ன கேப்ல தப்பிச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா அது அவரால் முடியல. எப்படியே அந்த ரோபோட்டை முடிச்சு கட்டிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமா அந்த ரோபோட் கூட போராடி கடைசியில அந்த ரோபோட்டை செயலுக்கு செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் நான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொருளை எடுத்து பத்திரமா வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா ஒரு வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வீட்டுல இருந்து அந்த ஃபேக்டரியை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் வந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இருந்தா கூட இவர் மாட்டி இருந்திருப்பாரு. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு என்னதை தான் எடுத்துட்டு வந்தாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது ரொம்ப விலமதிக்கக்கூடிய ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப நாளா தனிமையில இருக்கும்போது இந்த ரோபோட் ஒண்ணு மட்டும் தான் இவரு கூட இருந்து இவருக்கு துணையா இருக்கிறதுனால அந்த ரோபோட்டை கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாரு. என்ன மூவின்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப்